மெல்ல தான் வந்து மூவ் ஆகுது போட்டு. ஆல்ரெடி விவேகானந்தா ராக்கில் வேற ஒரு போட் வந்து ரீச் ஆகிருக்கு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொண்டு விட்டுருக்குறாங்க. அந்த விவேகானந்தா ராக்கில் வந்து நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் விசிட்டர்ஸ் வந்து நிறைய விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க, டூரிஸ்ட் பீப்புள். குட் வியூ போட்டிங் பிளேஸில் இருந்து. கன்னியாகுமரியிலே வந்து ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் என்னன்னு சொன்னால் காந்தி மண்டபம் தான். காந்தி நிறைய பிளாட்ஃபார்ம் கடை இருக்குது. எல்லா கடையிலையுமே வந்து எண்ணி வச்சுருப்பாங்க. ஃபிஷ் வந்து ரொம்ப இங்கே ஃபேமஸ் டிஷ். கடையில் போய் பார்க்கலாம் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு. ஃபிஷ்ஷு கேம் க்ரௌடாக இருக்குது. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இவங்க வெளியே வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ஃபிஷ்ஷை சொல்கிறீங்களோ அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அவர் வந்து இப்போ வந்து அதை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர். உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிஷ் வச்சுருக்குறாங்க, ஃபிஷ்ஷோட ஹெட் வச்சுருக்குறாங்க, ஸ்மால் ஃபிஷ் வச்சுருக்குறாங்க. எதை சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. லஞ்சு சாப்பிடலான்னு வந்தேன். ஒரே க்ரௌடாக இருக்குது ஹோட்டலுக்கு. ஒரு வித்தியாசமான ஷாப்பு. இது வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு ஒரு பொருள் இருக்குது. அதை காட்டுறேன் பாருங்க. பாருங்க, கிராஃப்ட் ஒர்க்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிப்பு சட்டை பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு பீச்சுக்குள்ளே இருக்கிற கடைகள் இதெல்லாம். இது நிறைய கடைகள் இருக்கு இங்க. ஒரு வியூ பாருங்க. கடல்ல இருந்து அப்படி திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து ஓவர்லாப்பில் இருக்குது. நம்ம பக்கத்தில் போகலாம். இந்த மாதிரி அம்மன் டெம்பிளோட வந்து பேக் சைடு வியூ. ஷாப் பாருங்கள். இந்த ஷாப்புக்குள்ளால் வந்து உங்களுக்கு வந்து வின்டர் சீசனில் இருக்கிற எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஜர்க்கின் வச்சுருக்குறாங்க, ஷொட்டர் வச்சுருக்குறாங்க, சின்ன குழந்தைகளோட ஷொட்டர்லாம் வச்சுருக்குறாங்க. கலர் கலராக இருக்குது, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து இந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது கடை. நிறைய ஃபேமஸ்ஸு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இருக்குது. ஓலையில் செய்த ஒப்பியெல்லாம் இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. இந்த கோயில் போகிற வழியில் இருக்கிற ஷாப்ஸ். ரெண்டு சைடும் ஷாப்ஸ் இருக்குது.
இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் படுகிற ஃபுல் வியூ பார்க்கலாம். இங்கே ஒரு கிளாத் ஷாப் வச்சுருக்குறாங்க. பியூட்டிஃபுல் ஷர்ட் எல்லாம் வச்சுருக்குறாங்க. கன்னியாகுமரியோட ஃபுல் ரோட் வியூ இது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே என்ட்ரு பண்ணுறது. என்ட்ரு பண்ணி வந்து இந்த ரோடு வழியாக தான் வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரி பீச்சுக்கெல்லாம் போகணும். ரெண்டு சைட்லேயும் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸ்டே பண்ணுறதுக்காக லாட்ஜஸ்ஸு ஹோட்டல்ஸு இது இருக்குது. நிறைய ஆட்டோஸ் தான் இங்கே லோக்கல். கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு மியூசியம் வச்சுருக்குறாங்க. ஒரு மியூசியம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் வேக்ஸ் மியூசியம் சொல்கிறது. இதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல். நல்லா the lowest price dress available in the shop. பாருங்கள், எல்லாம் 100 rupees, 200 rupees, 180 rupees இந்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ் வச்சுருக்குது. குட். குட் வியூ. போட்டிங் பிளேஸில் இருந்து விவேகானந்தா ராக். அனதர் போட்டு அங்கே ஆக்சுவலி அங்கே அரைவாக இருந்த போட்டு அங்கேருந்து டூரிஸ்ட் பீப்புளை வந்து எடுத்துகிட்டு கம்மிங் பேக் திருப்பி வருது. இந்த போட்டோட வியூ பண்ண கடலில் வந்து குளிக்கிறாங்க, கடலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் ஹாப்பி பீப்புள். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு சவுத் இந்தியாவிலே சவுத் பிளேஸு. ஆல்ரெடி விவேகானந்தா ராக்கில் வேற ஒரு போட் வந்து ரீச் ஆகிருக்கு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொண்டு விட்டுருக்குறாங்க. அந்த விவேகானந்தா ராக்கில் வந்து நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் விசிட்டர்ஸ் வந்து நிறைய விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க, டூரிஸ்ட் பீப்புள். போட்டிங் போனால் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போட்டிங் போனால் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.